வெல்கம் டு துண்டிபிடி பாட்காஸ்ட். இன்னொரு எபிசோட்ல உங்களை மீட் பண்றதுல, உங்கள்கிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல எப்பவும் போல நம்ம கூட ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் வந்திருக்காரு. லீவாய், வணக்கம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம். அதாவது இந்த எபிசோட் இந்த எபிசோடு எதுக்குன்னா, நீங்க இந்த வரைக்கும் பேரே வைக்கல, ஜஸ்ட் ஃபில்லர்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த எபிசோடு முன்னாடி நான் ஒரு 10 நிமிஷம், ஒரு 12 நிமிஷம் கிட்ட தனியாவே பேசிடலாம், இவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று தனியாவே பேசினேன். அதை நான் கேட்டு பார்த்தேன், என் மண்டைக்குள்ளேயே கிரிஞ்சு வந்து என் காது கூப்பிடவே இல்லை. கொன்றும் நான் கேட்டுட்டே இருந்தா நீ பதிலே சொல்ல மாட்டான், போன் எடுக்க மாட்டேறான். அதனால சரி நம்மளே பேசிடலாம்னு சொல்லிட்டு பேசுறேன். ஒரு 12 நிமிஷம் பேசிட்டு கேட்டு பாக்குறேன், அந்த இதில் பிளே பண்ணி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறேன். இந்த காதுல கிரிஞ்சு வந்து வேகமா அடிச்சு இந்த காதுல இருந்து வெளில வருது. அந்த அளவு கிரிஞ்சா இருக்கு எனக்கு கேக்குறதுக்கு. சரி, உங்களுக்கு வருத்தம். 2 பேர் பேசினாலும் கிரிஞ்சாதான் இருக்கும். அது கொஞ்சம் நீங்க நேரம் பேசி, கொஞ்ச நேரம் நீங்க பேசிட்டு கொஞ்ச நேரம் நான் பண்றதுனால அது தெரிஞ்சுக்க மாட்டேங்குது. தனியா இருந்தாலும் நமக்கு அப்படி இல்ல, அவ்வளவுதான். நான் வந்து நம்ம பாட்காஸ்ட் கேட்கும்போது எனக்கு என்ன தோணும், ஹலோ, நம்ம பாட்காஸ்ட் பார்க்கும்போது என்ன தோணும், இந்த லீவாய் இவன் தான் கிரிஞ்சு பண்றான் அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். நீ வந்து என்ன நினைச்சுக்குவ, கிரிஞ்சு பண்ற அப்படின்னு நினைச்சுக்குவேன். அதனால நம்மளுக்கு இடையே மேட்ச் ஆயிடும். ஒரு மாதிரி தனியா பேசும்போது கிரிஞ்சு வந்து ஓவர்லோடா இருக்கு, காரணம் இல்ல. இந்த எபிசோட் நம்ம எதை பத்தி பேசலாம்னு இருக்கோம்? கிரிஞ்சில பத்தி பேசணும்னே, கிரிஞ்சில இருந்தே ஆரம்பிச்சு டீப்பான ஒரு டெஃபினேஷன் சொல்லணும்னா, அது அது நான் சொல்லணும்னு நினைச்சது ஜேகே ஒரு வீடியோ சொல்லியிருப்பான் சார். அதனால ஜேகேவை பார்த்து காப்பிடிக்கன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நான் முன்னாடியே ஆண்டவர் பே பண்ணிட்டாருன்ற மாதிரி நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். நேத்து பண்ண விஷயம் இன்னைக்கு கிரிஞ்சா இருக்கும், இன்னைக்கு பண்ண விஷயம் நான் கிரிஞ்சா இருக்கும். நேத்து பேசுன பாட்காஸ்ட் இன்னைக்கு கேட்டாலும் கிரிஞ்சா தான் இருக்கும். நேத்தோட முன்னேறிட்டோன்ட்டு. ஆனா நாளைக்கு நம்ம நியூஸ் கேட்டோம்னா சி மாதிரிதான் இருக்கும். ஆக்சுவலா டெய்லி டே லைஃப்ல நம்ம லேர்ன் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான் கிரிஞ்சுன்ற மாதிரி இருந்துச்சு. இது யார் தெரியுமா சார் கிரிஞ்ச மாறுறாங்க? நேத்து கண்டிப்பா நீங்க டிக்டாக் பண்ணிருப்பீங்க. பண்ணல இல்ல, நான் பண்ணிருக்கேன் முன்னாடி பண்ணீங்கல்ல, டிக்டாக் பண்ணிருக்கீங்க, அத பாத்திருப்பீங்க. சி அப்படின்ட்டு ஒரு காரி துப்பிட்டு அதுக்கப்புறம் பண்ணாம இருந்திருப்பீங்க. இல்ல, நான் வந்து சொல்லிடவா, நான் ஸ்டார்டிங்ல டப் ஸ்மாஷ் இல்ல, ஆமாமா டப் ஸ்மாஷ், அதெல்லாம் நான் இன்னும் டயலாக் கூட ஞாபகம் இருக்கு, என்னன்னு நான் பேசினேன்னு கூட. அந்த டப் ஸ்மாஷ பண்ணிக்கிட்டு அதை எடுத்து எல்லாருக்கும் அந்த ஃபேமிலி குரூப்ல எல்லாம் அனுப்பிச்சு விட்டு நான் வந்து பூமர் தனமா பண்ணிருந்தேன். அதாவது டைம் எவால்வ் ஆக அத ஃபேமிலி குரூப்ல அதை ரசிக்கவே மாட்டானுங்க. அடியே போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணுவானுங்க. கை தட்டுற சிம்பிள் எல்லாம் போட்டு ஃபயர் போடுவானுங்க. நம்மளும் ஆக்டர் தான் போல. அப்பயே நம்ம ஸ்கூலுக்கு போன அனுப்பியிருந்தா நம்ம நின்று இருப்போமா? அதுதான். அத வந்து நடுவுல அந்த டப் ஸ்மாஷ் வந்து லீக் ஆயிடுச்சு மீன்ஸ் அது எங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து Facebookல போட்டு விட்டாங்க. ஐயோ, இந்த இத வந்து என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஸ்கூல்ல பார்த்து, அது இப்ப இல்ல, எல்லாத்தையும் அத தரத்தை அழிச்சாச்சு. அத என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் உனக்கு தனியா அனுப்பிச்சுடுறேன். இது அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அத போட்டு கலாய்ன்னு ஸ்கூல்ல கலாய்ச்சி புள்ளி பண்ணி என் மனசு உடைச்சலாக்கிட்டாங்க. அதுல இருந்து நான் டெஃபினட்டா டெலீட் பண்ணிட்டேன். எந்த சைடுமே போல. அதாவது இந்த டிக்டாக் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எந்த சைடுமே நான் போவே இல்லை. அதுல இருந்து அந்த மாதிரி அடிடா, இந்த மாதிரி அடி எவனுமே வாங்கியிருக்க மாட்டாங்கிற மாதிரி. அதான் சார், இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும் சார். சி அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிருப்போம். சரி, அதுல கொஞ்சம் பண்ணி லேர்ன் பண்ணி இப்ப கொஞ்சம் நல்லா வந்தவங்களும் இருக்கலாம். அது ஒண்ணு. இந்த லேர்ன் பண்ணிட்டு போறான் பாருங்க, அதுதான் கிரிஞ்ச தாண்டி போற ஒரு ஆளு. இது யாரு இந்த கிரிஞ்சுன்ற நடுவுல உட்கார்ந்துருக்காங்கன்னா,
நான் பண்றது கிரிஞ்சு, நான் பண்றது கேவலமா தான் பண்றேன், ஆனாலும் நான் அதை பண்ணுவேன். சென்டிமெண்ட். அவன் பேரு அவன் பண்றது ஆமா கிரிஞ்சுன்னு அவனுக்கே தெரியுமா தெரியாதா? பீட்டர் கே அவனுக்கு தெரியாது. மாபுஸ் அவனுக்கு தயவு செய்து மாபு மாபுக்ஸ் எல்லாம் நேர்ல பார்த்தா கொட்டை இருக்கும் சார். உங்க ஊர் தானே, உங்க ஊர் தானே, பார்த்து பத்திரமா இருந்துக்க சொல்லுங்க. எங்க எங்க ஊரடா அவன்? வாவ் வாட் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு ஆட் எல்லாம் பண்ணானே கிரிக்கெட் மாதிரி இங்கிலீஷ் பேச தெரியாம. அந்த நாயை ஆமா கொல்லணுமேடா. அடி செருப்பால அடிக்கிறான் அந்த நாயை. சார் ஒரு ஆட் மாப்ரஸோட ஆட் நீங்க பார்த்தது இல்லையா? எத்தனை பேர் டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. வியூவர்ஸ் கேக்குறீங்க, உங்களுக்கு தெரியல. எம்சி சரி அந்த இல்ல மீம் கிரியேட்டர் வேற நீங்க. சூடு. எம்சினா என்ன சார்? முட்டா முட்டா சின்னி. சூடு. அதான் சார் கிரிஞ்சு வாட்டவர்னு சொல்லிட்டு பண்றானுங்க பாருங்க. பிகாஸ் இப்படி பண்ணா நம்ம ட்ரெண்ட் ஆகலாம், இது ஒரு செட் ஆஃப் வந்துட்டு இதை ரசிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு அவங்களே ஒரு வாங்க அந்த மாதிரி பண்றது கிரிஞ்சு. இல்லை பண்ணிட்டு நாளைக்கு தாண்டி போயிட்டோம்னு ரியலைஸ் பண்ணாலே போதும் சார். கிரிஞ்சு அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டாலே வரும். அதாவது ஆக்சுவலி அது கிரிஞ்சுன்னு கிடையாது. நம்ம டைம் எவால்வ் ஆக அந்த விஷயம் ஓவர் சேச்சுரேட் ஆயிடுச்சு. அந்த விஷயத்த மறுபடியும் ஓவர் சேச்சுரேட்டர் ஆனது செஞ்சுக்கிட்டே இருந்தா அது எல்லாருக்கும் திகட்ட ஆரம்பிச்சிடும். அதுதான் கிரிஞ்சுங்கிறதா வெளியில வருது எனக்கு தோணுது. அதுதான் நீங்க ஏதோ கிரிஞ்சுல இருந்து கிரிஞ்சு பதிவா ஒரு பேசிட்டோம். நீங்க ஏதோ டிராமாட்டிக்கா நடந்துன்னு சொன்னீங்க, என்னாச்சு? நிறைய இருந்துச்சு சார். கடைசியா வரும் சரி, நான் தான் பாசிட்டிவா மாறிக்கிட்டு இருக்கேன், எடுத்தோடனே நெகட்டிவ் போட்டுட்டு தான் வரணுமா? சரி ஓகே விடு. நல்லபடியா எப்பவுமே இது மாதிரியே பேசி போய் சோகமா முடிப்போம். யார கேட்டு நீ திடீர்னு மாறுற? நான் மாறிட்டேன், அவ்வளவுதான். இனிமே ரொம்ப பாசிட்டிவா நீங்க பார்த்து இருந்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவா வேணும்னு நினைச்சீங்கன்னா சினி பிட் அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட் வாங்க. உங்களுக்கு நான் ஃப்ரீ நல்ல பாசிட்டிவ் சப்ளை பண்றேன். இல்ல அக்கௌண்ட் பேர் என்ன? அக்கௌண்ட் பேரு என்ன? சினி பிட்ஸ். சினி பிட்ஸ். இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் அந்த அக்கௌண்ட் சினி பிட்ஸ். இதுலயே பாசிட்டிவிட்டி இல்ல. ஆனா இந்த பாசிட்டிவா இருக்கிற டைம்ல நிறைய நெகட்டிவிட்டி எல்லாம் வந்துச்சு. அதுல என்ன நெகட்டிவிட்டின்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நான் நிறைய யோசிக்கிறதே இல்லை. சரிப்போ என்ன வேணும், நீ யாராலும் கூட்டிட்டு வந்தாடி அதுன்ற மாதிரி நின்றுகிட்டு இருக்கேன். நல்ல விஷயத்தோட ஒரு ஃபன் விஷயத்தோட போலாம் சார். ஓகே சார், பிராங்கா கேக்குறேன் சார். தண்ணி அடிப்பீங்களா சார்? தண்ணி அடிச்சிருக்கீங்களா சார்? இல்ல அடிச்சது இல்ல இது வரைக்கும். சரி ஓகே ஓகே, நல்ல பையன். நான் அடிச்சிருக்கேன் சார். நான் எல்லா வேலையும் பார்த்திருக்கேன் சார். எல்லாமே ஆனா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சார். 4 பேர் கேட்பீங்க, கேட்டு போங்கடா. சொல்லுங்க. ஏண்டா நீ ஆல்ரெடி 2K ஃபுல் தான். நீ 2K ஃபுல் தான் சார். நானும் கொஞ்சம் சீக்கிரமா எல்லாத்தையும் பார்த்து இன்னும் 1.5 வருஷம் முன்னாடினா எங்கடா டேய் எப்பா சார். நான் ஆக்சுவலா நான் எப்ப இதெல்லாம் ஆரம்பிச்சேன்னு சொன்னா நீங்க பேங்க் 6th படிக்கும்போது ஆரம்பிச்சேன். எத்தனாவது? 6th படிக்கும்போது. ஓ மை காட், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் கோயிங் ஆன்? 8th படிக்கும்போது ஸ்கூல்லயே சாப்பிட்டு மாட்டி துரத்தி விட்டாருங்க. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆமா, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. சரிடா. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், நான் 8வது வேற ஸ்கூல் மாறி இருக்கேன்ட்டு. அந்த ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் சொல்லியிருந்தா தெரியும். அதுல இந்த எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் தான் நம்ம தான் மாறிட்டோம்ல, ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் உடைக்கணும்ன்ற ஒரு முடிவுல வந்ததுக்கு அப்புறம் தான் சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் ஷேர் பண்ணிடலாம்ன்ற முடிவுக்கு வந்துட்டேன். யாரா கேட்பீங்க மிஞ்சி போன. டேய் சொல்லுங்க சார். நம்ம கரெக்டா பேசுனதுக்கே ஒரு பொண்ணு உன்கிட்ட திட்டிட்டு இருந்தாங்க. ஆமா சார், அதுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன்.
கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கட் பண்ணி இதை மட்டும் போட்டுருங்க. போன பாட்காஸ்ட்ல வந்துட்டு ஒரு வார்த்தை நான் விட்டுட்டேன். அது கரெக்டான விஷயத்த தப்பான வழியில சொல்லிட்டேன். அதுல வந்துட்டு அது விடலடா. ஒருத்தருக்கு மேல நீ ஃபுல்லா தான் பேசுன, ஓகேவா? அது நம்ம சரியா கேட்கலையோ? அந்த காத்தடிக்குதுல, நம்ம பேசுற காத்து, அதுல வந்து அது தெரியல சரியா. அதனால அப்படியே போயிடுச்சு. ஸ்ட்ராங்கா சொல்லல. அதான் அது ஒண்ணும் இல்ல. அதுல வந்துட்டு நான் ஒரு சில கேரக்டர்ஸ் பீப்புள் வந்து வன்மத்தை கொட்டிட்டு இருக்கும்போது நான் ஒரு உச்சக்கட்ட வன்மத்துக்கு போய் என்ன சொல்லியிருப்பேன்னா, இவனுங்க எப்படி காசு சம்பாதிக்கிறானுங்களே, இவங்கள்ட்ட எப்படி காசு இருக்குன்னு தெரியல, பொம்பளைங்க இருந்தா கூட காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த கேரக்டர் உள்ள ஆளு பெண்ணாக இருந்திருந்தால் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன். நான் எல்லா பெண்ணையும் சொல்லல. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படி தோணி இருந்தா மன்னிச்சிருங்க. உங்க வீட்டு பிள்ளைய மன்னிச்சு விட்டுருங்க. நான் திருப்பியும் சொல்றேன், என் மேல தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல எனக்கு தெரியும்டா. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு அதான் பார்த்தேன். நான் கரெக்டா தான் பேசியிருந்தேன். அதாவது அந்த வாய்ஸ் சரியா கேட்கல, வேற ஒண்ணும் இல்ல. இது என்ன தப்பா சொல்லலாம்னா, ஒருவேளை அந்த கேரக்டர் இருக்க மக்கள் பொண்ணாவே இருந்திருந்தாலும் அப்படி பண்ணிருக்க மாட்டானுங்க அப்படின்னு நீங்க முட்டு கொடுத்தா கூட சரி சார், நான் தப்புன்னு ஒத்துக்குவேன். நான் எல்லா பெண்ணையும் சொல்லல. அதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, அவ்வளவுதான் சார். இனிமேட்டு ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இனிமேட்டு என்ன இருந்தாலும் சொல்லிடலாம், வெளிப்படையா சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன் இனிமேட்டு. ஓகேவா? அதான் சார், நான் 6வதுல இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 8வது இந்த மாதிரி வந்துட்டு மிகப்பெரிய க்ளூன் சார். அது சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப கேவலமான வேலைகள்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? அப்படி நடந்ததுல ஒரு அனுபவம், ஒரு சரியான காமெடியான அனுபவம். இது வரைக்கும் நான் வந்துட்டு இதை நான் நிறைய பேர் சொன்னது இல்ல. நான் சொல்றேன், கேளுங்க. எக்ஸ்க்ளூசிவா எங்களுக்கு சொல்றீங்க அதானே? ஆமா, இது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்றது, கொஞ்சம் அசிங்கமான விஷயம். எப்படி ஆனாலும் இருந்துட்டு போட்டோம், நீ கேளுங்க மூடிக்கிட்டு. ஓகே. ஒன் ஃபைன் டே. என்னப்பா அண்ணன் அதுக்குள்ள? என்ன சார்? என்னப்பா அண்ணன் அதுக்குள்ள இப்படி பேசிட்டேன், மூடிட்டு பாருன்னு. ஓகே, ஒன் ஃபைன் டே சார். வந்திருக்கோம். என்ன சார்? ஃப்ளோல தான் வந்திருக்கோம். ஃப்ளோல வரும், நம்ம இதே கேளுங்க. சரிடா. ஒன் ஃபைன் டே சார். சரியான போதை சார். உச்சக்கட்ட போதைக்கு போயிட்டேன். ஒரு 7, 8, 9 மணி போல வீட்டுக்கு வந்து படுத்தேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் என்னதான் இருந்தாலும் நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் ட்ரக் எடுத்தாதான் நான் ஒரு மெச்சூரான ஆளாவே மாறுவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல நான் ஒரு சைலண்டா ஒரு ஆல்பா மேல் மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பேன். சார் அவன் சார், நான் இது எதுக்கு நான் ஸ்டீரியோ டைப் உடைக்கணும்னா அந்த ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன் சார். அதுதான் சார் எனக்கு அப்படியே மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவவே கொஞ்சம் காட்டுறதே நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கா, நீங்க என்ன மூஞ்சிய காட்டுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி உங்களா சொல்றேன் சார். ஒன் ஃபைன் டே சார், நம்ம போதும் சார். நைட்டு வந்துட்டு ஒரு 9 மணி போல வந்து படுத்துறேன் சார். படுத்து தூங்கிட்டேன். ஓகே. ஒரு மணி போல எந்திரிக்கிறேன் சார். எந்திரிச்சு ஒண்ணு கடிக்கலான்னு போறேன். அர்ஜென்ட்டா வருது, வேக வேகமா கடிக்கிறேன். அடிச்சுட்டு திரும்பி பாக்குறேன், விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சார். பார்த்தா சாமி ரூம் சார், அது பாத்ரூம். அடப்பாவி, அடிச்சிட்டியா? சரி, என்ன பண்ணிருப்பேன்? அடிச்சிட்டேன். என்ன பண்ணிருப்பேன்? ஆறுதல் இருக்கேன். டீஷர்ட்டை கழட்டி அந்த டீஷர்ட்ல தொடச்சிட்டு அந்த டீஷர்ட்டை விரிச்சு போட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டேன். ஐயோ, ஒரு 5 மணிக்கு குளூரு, அப்படி ஈரத்துல படுத்திருக்கோம். பெட் ஒண்ணும் இல்ல, குளூரும்ல. குளூர்ல எந்திரிச்சு பார்த்தா அப்பதான் எனக்கு தெரியுது, என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு. டக்கு டக்குன்னு எந்திரிச்சு போடுறேன். பவுடரு சென்டரா எடுத்துட்டு வந்து போட்டு அடிச்சுட்டு டீஷர்ட்டை போட்டு போய் படுத்து தூங்கிட்டேன் சார். ஒரு 8 மணிக்கு எந்திரிக்கிறேன். இதெல்லாம் நடந்தது கனவு மாதிரி இருக்கு. அப்புறம் போயிட்டு இப்ப நக்கி பார்த்தேன், அது எருவு மாட்டு சாணிதான்ற மாதிரி. அங்க போய் மோந்து பார்த்தேன், சென்ட் வாடலாம் அடிச்சிச்சு. எல்லாம் உண்மைதான்டா அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஐயோ, பயங்கர கிரிஞ்சாவும் இருக்கிறான், இப்படி இருக்கிறான். ஐயோ, மல்டி டேலண்ட் கை சார் நானு. இல்ல, கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் போல. ஆனா சார் இப்ப எதுவுமே இல்ல சார். 1.5 வருஷம் நான் எப்ப சத்தியமா
பெருமைக்கு சொல்ல, நான் ஜிம்முக்கு எப்ப போனேன்னா ஃபுல்லா ஆக்டர் சார். ஆ, ஜிம்முக்கு மித்த மித்த ஸ்போர்ட்ஸ் எப்படின்னு தெரியல சார். ஜிம்முக்கு நீங்க போனீங்கனாலே ஒரு பயங்கர டிசிப்ளின் வந்துரும் சார். உங்க கேரக்டரே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் ஜிம். தயவு செஞ்சு ஜிம்முக்கு போங்க. நேரம் இருக்கணும். வெட்டி பையன் நீ போவ. நோ மேட்டர் வாட் யூ ஆர் டூயிங், கிவ் மீ 20 புஷ்அப்ஸ் நவ். டன் 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 அப்படி. ஓகே கேப்டன். ஓகே சார். ஒரே அதாவது நிமிஷம் இருங்க. நான் ஒண்ணு சொன்னேன் தெரியுமா? ஒண்ணு என்னால திடீர்னு எனக்கு ஷாக்கிங்கா ஒண்ணு நடந்துச்சுடா. அது ஒரு ஓகே 3 சார். நாள் நான் இப்ப எனக்கு எனக்கு போட்டியா சொல்லுங்க. நான் இப்ப இப்படி ஒரு கதை சொல்லியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும். அதாவது இது இந்த என் கதை கதைக்கு தகுந்த மாதிரி கதை இருக்காது. அந்த அளவுக்குலாம் இருக்காதுடா என்கிட்ட. நீங்க இந்த மாதிரி பண்ணது இல்லையா சார்? இல்ல இல்ல நான் அப்படிலாம் பண்ணது கிடையாது. அதான் நான் வந்து ஒரு கதை இருக்கு. அது கதை இல்ல, நிஜம். இங்க நடந்தது ரீசெண்டா இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி நடந்தது. எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மாரி எம்பாரசிங்கா இருந்துச்சு, ஷாக்கிங்காவும் இருந்துச்சு. அதாவது ஒரு பையன்டா எங்க இதுல இந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கும் ஒரு சிறுவன். ஓகேவா? ஓகே. அந்த சிறுவன் என்ன செய்கிறான் என்றால், ஆம், வார இறுதி விடுமுறையில் தினமும் எங்கள் வீட்டுக்கு வந்து செல்வான் அவன். சரி. அந்த சிறுவன் வந்து நான் இங்கே அவங்க PS4 போன் எடுத்து பெட்டு படம் பார்த்துட்டானா? இல்லடா இதெல்லாம் முழுசா கேளுடா. ம். சிமிலரான விஷயம் தான். சரி சரி சரி. இந்த தெரியுமே. அந்த பையன் வந்தான், நல்லவன் மாதிரி தான் இருப்பான். ரொம்ப ஒரு மாதிரி அவன் அப்பாவியா இருப்பான். மெண்டல் மாதிரி இருப்பான். இவன் ஈஸியா இவன் மண்டையில மிளகா அரைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ம் 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 அவன் வந்தான் சரி ஒருத்தனா ஒரு ஒரு வருஷமா தெரியும் அவன் எனக்கு. ஒரு வருஷம் இல்ல மேலேயே ம் தெரியும். நல்லா ம் தெரிஞ்சது ஒரு வருஷம். அவன் வந்தான், ம். வந்துட்டு அன்னைக்கு உட்கார்ந்தான். உட்காந்துட்டு அண்ணா உங்கள்ட்ட ஒண்ணு நான் கேட்கறேன். தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்டான். அண்ணா என்ன அண்ணா ஆ PS4 கொடுண்ணா அப்படின்னானா? அடே நான் அதான்டா நினைச்சேன். அவன் விளையாட கேட்கறான் போல அப்படின்னு நினைச்சேன்டா. சேர் அவன் வந்துடா கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆ அதையும் தாண்டி வேற கேக்குறான். என்ன கேட்டா? அவன் ஃபர்ஸ்ட்டு அண்ணா படம்லாம் பார்ப்பீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டான். என்ன படம்டா? டெய்லி தான் பார்க்குறேனே அப்படின்னு சும்மா நான் விளையாட்டுக்கு சொன்னேன். ஏய், முதல்ல என்கிட்ட இப்படி கேட்கறதே தப்பு அப்படின்ட்டீங்களா? ஆமா நான் அந்த நார்மல் படம் என்ன கேட்கறான்னு சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டு இந்த மாரி படம்லாம் பார்ப்பீங்களாண்ணா? அப்படின்னு சொல்லி கேட்டான் என்ட்ட. அவன் எத்தனாவது ப்ரோ படிப்பான்? அவன் வந்து இப்போ 8த்டா. சரி சரி. நானும் 4த்லயே ஆரம்பிச்சேன். சரிடா. ஐயோ! ரொம்ப டேஞ்சரான ஆள்றா நீ ஆனா. ஆமா. எஸ் அப்படிங்கிற மாரி செல்வராகவன் மாரி எஸ்ங்கிற மாரி சொல்றான் ஆமான்னு. எஸ். சொல்லுங்க. அவன் 8th வந்து தான் லேட் சொல்ல போனா. அவன் இந்த இந்த டைம்ல 8த்னா நான் அந்த டைம்ல 4th. இல்ல அவன் இது வந்து ஒரு பிரைவேட் மேட்டர்ரா. இது வந்து உன் வயசு பையனோட பேசலாம். ம் ம். ஓகேவா? அதான் பாருங்க உங்ககிட்ட வந்து கேக்குறான். ஆ அதான் பாருங்க உங்ககிட்ட வந்து கேக்குறான். ஆ எ என் இது அவன் வயசு வந்து 13 தான்டா இருக்கும். ம் கிட்டத்தட்ட ஒரு 9 வயசு 10 வயசு பெரியவன்ட்ட வந்துட்டு இது மாரிலாம் கேட்கலாமாடா போயிட்டு? ஃபர்ஸ்ட் அவன் கேட்டத ஃபுல்லா சொல்லிடுறேன். நீ சொல்லு. ம் இது மாரி ம் ஆ பாப்பீங்களாட்டா? இல்லடா நான் இப்ப எனக்கெல்லாம் இருக்கிற வேலையில எனக்கு என் வேலைய பார்க்கவே நேரம் இல்ல. ம். அதெல்லாம் நான் ஏன்டா பார்க்குறேன். யார- எனக்கு டைம் இல்லடாங்கிற மாரி சொன்னேன் ம் அவன்ட்ட. ம் சின்ன பையன் தானே புத்தி சொல்லி அனுப்பிச்சிடலாங்கிற மாரி சொன்னேன். ம். வந்து அப்ப இப்ப பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டான் என்ட்ட. அ- அண்ணனுக்கு அண்ணனுக்கு ஆண்மை குறைவு போல அப்படின்னு போயிட்டேன் நான். ஐயோ! டேய். சொல்லுங்க. ஆமா இப்ப பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டான். டேய் தம்பி அஹ் சைலன்ட்டா இரு. நான் விளையாண்டுட்டு இருக்கிறேன். அமைதியா இரு அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன். நீ ம் அவன் கேட்க மாட்றான்டா. வாண்ணா வாண்ணா அண்ணா ம். அண்ணா ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ங்கிறான். எனக்கு செம்ம ப்ளீஸ் கடுப்பாயிருச்சு. அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறானா? எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. மரியாதையா ம். ஓடி போயிடுவேண்ணே. நான் இன்னொரு தடவ கேட்டேன்னா மண்டையில கொட்டிருவேன் அப்டின்னேன். அப்படியே உட்கார்ந்து தன் பார்த்துட்டு, நிறமெடுத்து போட்டு வேண்டாம். "ஏய் 9க்கு பிறந்தவனே வெளில வாடா." வெளில வாடா பணம் காட்டுறான் அப்படிங்கிறான் உங்களை வெளியில இருந்துகிட்டு. ஆ டென்ஷன் ஆயிடுச்சுனாடா எனக்கு ம் நான் கனவுன்னு திட்டி அமுச்சு விட்டேன். அதுக்கப்புறமா ம் அடுத்த நாள் தான் வந்துட்டு,
நான் சொன்னதுனால மனசுல வச்சுக்காதீங்கண்ணா, வீட்டுல எதுவும் சொல்லிடாதீங்கண்ணா, பயமா இருக்கு அப்படின்னா. அதுதான் உட்காந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்தான். சரி திருந்திட்டான் போல. நான் முன்ன மாதிரி இல்ல சார், ரொம்ப திருந்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்கார்ந்துருந்தான். உங்க வந்துட்டு முன்ன மாதிரி இல்லடா, நல்லா மறந்துட்டேன், ஒரு 20 ரூபா காசு கொடு. அதே அதே மாதிரி கிரைம் பாட்டி. கிரைம் பாட்டி மாதிரிதான்டா வந்தான்டா, உட்கார்ந்தான்டா. அதுக்கு வந்துட்டு பேசிட்டு இருந்தான். இது மாதிரி மறுபடியும் அந்த டாபிக் எடுத்தான். அந்த டாபிக் ஆரம்பிச்சுட்டு இது மாதிரி இப்பதான் நான் கையடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான்டா என்கிட்ட. எனக்கு எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா இது, ஏன்டா என்கிட்ட சொல்றங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இதெல்லாம் நான் 4th படிக்கும் போதே ஆரம்பிச்சிட்டேன். அதை விட முடியல, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து. நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன், டேய் தம்பி, அவன் பேரை சொல்லி, இது வந்து என்கிட்ட பேசுற விஷயம் கிடையாது. உன் வயசு உன் வயசு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசிக்க. தயவு செய்து என்கிட்ட இந்த விஷயத்த மட்டும் பேசணும்னு தோணி இருக்கு. நேத்து கிளவுன் மாஸ்க் நான் தானே போட்டிருக்கேன். சரி, பெரிய பையன், அண்ணன் நிறைய வச்சிருப்பாரு, அதான் அண்ணன் ஏதாவது பென்டிரைவ்ல ஏத்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பான். பெருசா PS4 வச்சிருக்காரு, கேம் படம் வச்சிருப்பாரு, ஹென்டாய் வச்சிருப்பாருன்னு வந்திருப்பான் போல. நல்லா ஹெண்டாயின்னு பேரடி ஃபிலிம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான் போல. அவன் ஒன்னும் பண்ணலாம், என்னடா பண்றது அவனை. இது மாதிரி சொல்லி அறிவுரை சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் என்ன வந்து ஒரு மாதிரி ஏளனமா பார்த்தான். அந்த வடிவேல் ஒரு சின்ன பையன் கிரிக்கெட் விளையாடும் அடிப்பான், ஒரு மாதிரி பாப்பான் தெரியுமா, அந்த மாதிரி என்ன பார்த்துட்டு இவன் டம்மி தான் போலங்கிற மாதிரி போயிட்டான்டா அவன். ஆனா யூ காய்ஸ் ஆர் ஆசம் சார். நீங்க இந்த மாதிரி நான் நிறைய இந்த மாதிரி மேட்டர்லாம் கேட்டிருக்கேன். இந்த கேட் ஆர்ச்சர், இந்த பஸ்ல பண்றது, அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க ரொம்ப சாமர்த்தியமா டீல் பண்ணிட்டு போயிடுறீங்க. நானா இருந்தா அப்படி பண்ணவே மாட்டேன் சார். அவன் செத்தான் சார், அங்க போட்டு தாக்கிடுவேன் சார். அதாவது நான் வந்து செத்துருப்பான் சார். நான் ரொம்ப ஒரு தேவையான இடத்துல மட்டும் தான் கோவப்படுவேன். ரொம்ப இதாங்க நான் ஒன்னெல்லாம் பண்ண மாட்டேன். அதுதான் என்கிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு இது. அதையும் மாத்திட்டு தான் வரேன் கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமா எதுக்குடா நம்ம இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம எதுக்குடா எனர்ஜி கொடுத்து கத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுதான் சரி. அந்த கொஸ்டின் 2 சொன்னீங்கல்ல, சொல்லிடலாமா, கேட்டலாமா? சொல்லுங்க சார், கேளுங்க. இது வந்து நம்ம பாட்காஸ்ட பத்தி ஒருத்தர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காரா, நம்ம ஃபாலோவர், அதாவது மூவி ஆலோசகர் அக்கௌண்டோட ஃபாலோவர் வந்து. நிஜமாலுமே ஃபாலோவர் தானா? எனக்கு இல்ல ப்ரூவ் மீ. புரியல. நிஜமாலுமே ஃபாலோவர் தானா? ஏன் இல்ல வேற ஏதாவது அக்கௌண்ட் ஏதாவது நீங்களே வச்சு கேட்டுக்கிட்டீங்க? டேய் ஏன்டா பண்ற இது வந்து, அதாவது ஸ்டோரியில QSA கேக்குறது அதெல்லாம் இல்ல. இது ஒரு கான்வர்சேஷன். அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்டாரு. இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நான் இதை வந்து நான் பாட்காஸ்ட்ல சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பாட்காஸ்ட் சொன்னா கரெக்டா இருக்கும்னு சொன்னேன். அதாவது எதுக்கு நீங்க ஏரியாக்கு வாடா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டீங்களா? எதுக்கு நீங்க இவ்வளவு லேட்டா பாட்காஸ்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒருத்தர். நான் ரெக்கார்ட் பண்ணி அடுத்த நாளே போட்டுறோம், அதெல்லாம் நீங்க கரெக்டா இருக்கீங்க. டேய் லேட்டானா ரெக்கார்ட் பண்ற நேரம் இல்ல, டைம் கேப் ஒரு எபிசோடு. அது நீங்க தான் காரணம். நானே இப்போ வெட்டியாலாம் பாருங்க, அது நீங்க தான் காரணம். டேய் அதான் ஒண்ணும் இல்லைங்க, கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு இவனுக்கு இல்ல, இவன் ஒரு மெண்டல், இவனை விட்டுருங்க. நான் கேட்டுட்டு இருக்கவங்க சொல்லிடுறேன். அதான் நாங்க இந்த போன எபிசோடு அதுக்கப்புறம் அப்படியே ஃபினாலே போட்டு அப்படியே இந்த சீசனை முடிச்சுட்டு ஒரு பெரிய பிரேக் ஒன்று எடுத்துட்டு வரலாங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். அது அந்த எபிசோட் அப்படியே பெண்டிங்லயே இருக்கு. அதனால ரொம்ப லென்த்தா இழுத்துட்டு போற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. அதனாலதான் கண்டென்ட் இல்லைங்க. நீங்க கண்டென்ட் சொன்னீங்கன்னா கண்டென்ட்னா டாபிக் சொல்லுங்க. டாபிக் வேணும். நாங்க டாபிக் மட்டும் இருந்தா போதும். நான் அத இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறோம் நாங்க அத பத்தி. ஒண்ணும் இல்ல, அதான் ஒரு செகண்ட் சீசனுக்கு ஆரம்பிக்க போறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல. அதாவது செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் செகண்ட் சீசன். செப்டம்பர் மிட்ல நிறைய நல்ல நல்ல டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும். டிராவலோட பார்ட் 2 எல்லாம் வரும். அதான் நான் ஈகரா இருக்கேன். ஓரளவு நம்ம ஸ்கெட்யூல் மாதிரி போட்டு வேற ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு கொலாப் மாதிரி பண்ணலாம். கோலாகலமாக எல்லாமே லோகோல இருந்து எல்லாம் எடிட் பண்ணியாச்சு. பெண்டிங்ல இருக்கு, பண்ணிடலாம். பிரச்சனை இல்ல.
அதாவது இந்த மந்த் எண்ட் டைம்ல மட்டும் எனக்கு ஒர்க் அதிகமா இருக்கும். அதனால பண்ண முடியாது அது. ஓகே சார். அப்போ வேற கேள்வி, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி வந்து இந்த 2K கிட்ஸ் இந்த சூசைட் இருக்குல்ல, அத ம், பத்தி கேட்டாங்க. ம். அத சத்தியமா பத்தி ஒரு நம்ம தாண்டி வந்திருப்போம். நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் கதை. ஓகே. நீயும் 2K கிட் தானடா? நான் 2K கிட் தான் சார். நான் இயர்லி 2K கிட் சார். இயர்லி 2K அப்படியே சொல்லிட்டே இருங்கடா. 2007 வரைக்கும் இயர்லி 2Kம்பீங்க போலயே விட்டா. சார் நானும் எல்லாம் பண்ணேன் தான் சார். நீங்க சரி விடு. பண்ணதெல்லாம். சரி சொல்லுடா பூமர். ஆ. பூமர்ல சென்டர் பிளேஸ். ஒரு பையன் சார் ஒர்க் அவுட் போட்டிருக்கும். சங்கர் டீம் சிமெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி சிமெண்ட் டிஷர்ட் போட்டிருப்பான். அவன் குரல் வந்து கொஞ்சம் கிச்சு கிச்சுன்னு இருக்கும். என்கிட்ட ஒர்க் அவுட் கேட்பான், நான் சொல்லி தருவேன். நான் எல்லாருமே மோஸ்ட்லி கேட்பாங்க, நான் எல்லாத்தையும் சொல்லி தருவேன். நான் ஊருக்கு வந்துட்டு போனேன் சார். இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்துட்டு வந்தேன் தெரியுமா? திருச்சி வந்துட்டு போனேன் தெரியுமா? ஆமா ஆமா எப்படியே டிராமாவோட செஞ்சுட்டு வந்தேன்ல. ஆமா. ஆஹ் அப்ப போறேன் சார். வந்து சொல்றாங்க அந்த பையன் செத்து போயிட்டாங்க சார். ஏன்னு கேட்டேன். 10ஆவதுல 3 இதுல ஃபெயில் ஆமா. ஆ. அதனால எல்லாம் தெருவுல புள்ளி பண்ணாங்களாமா, சூசைட் பண்ணிட்டாங்க சார். எனக்கு சங்கடமா போயிருச்சு. அப்படியே உட்காந்தே இருக்கேன். அன்னைக்கு ஒர்க் அவுட்டே போடல. சி என்னடா கருமம், அடே எப்பா, என்னடா ஒரு மாதிரி நடந்தாங்க அப்படின்ற இது மாதிரி. சின்ன சின்ன இது ஒரு ட்ராமாட்டிக்கான விஷயம் இது. இந்த மாதிரி ரிசல்ட் வந்து புல்லி பண்ணி அவன் இறந்து ம், போறதுங்கிறது ஒரு ட்ராமாட்டிக் விஷயம். ஆனா ரொம்ப ஒரு ம். சில்லி ரீசன் இப்போ வந்து செத்து போறாங்க தெரியுமா? அதான் சார். ஓ அவனுங்களை நினைச்சா சாமி. இப்படி ஒரு உயிர் ம், மதிப்பே தெரியாத மாதிரி இருப்பானுங்க போல. இல்ல ம். கேட்டா டிப்ரெஷனுங்கிறானுங்க. இந்த வயசுல எப்படா டிப்ரெஷனு? நான் ஸ்கூல் படிக்கும்போது டிப்ரெஷன்ற வார்த்தை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நானும் அப்படிதான் வளர்ந்துட்டு இருந்தேன். எனக்கு அது என்னன்னே தெரியாம சந்தோஷமா இருந்தேன் ஆனா. இந்த சூசைட் அதாவது 2K பசங்களோட சூசைடு அப்படிங்கிறத எதுக்காக எடுத்தேன்னா, இது எனக்கு தெரிஞ்சு ம், எனக்கு டைரக்ட்டா தெரியாது. இன்டைரக்ட்டா ஒரு பையன், தெரிஞ்ச பையன். இது வந்து என் ஃப்ரெண்ட் ம், மூலியமா தெரிஞ்ச விஷயம் இந்த கதை. அவங்களோட ரிலேட்டிவாம். என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ். அந்த பையன் வந்து ரொம்ப நாளாவே இதுல இருந்திருக்கான்டா. கேமுக்கு அடிக்ட் ஆயிருக்கான்டா. ஃப்ரீ ஃபயர் கேம்ல. ஃப்ரீ ம், ஃபயர் கேம்ல அடிக்ட் ஆயிருந்திருக்கான்டா. அந்த ம், நாய் அடிக்ட் ஆயிட்டு, இது மாரி அந்த காச வீட்ல இருந்து சுரண்டிட்டே இருந்திருக்கான். இந்த கதை நான் இத இத அப்படியே சொன்னேன்னு நெனைக்கிறேன் நான் ஒரு தடவ. சின்ன சின்ன ஹிண்ட் வேர்ட்ஸ் மாரி சொன்னேன். அதாவது ரூ. 10,000 கிட்ட திருடிட்டான் ம். வீட்லேருந்து. இதுலேருந்து ஃப்ரீ ஃபயர்க்காக. சரி. அந்த ஃப்ரீ ம், ஃபயர் திருடுனது எதுக்காகன்னா, இந்த அவைங்க கூட இருக்கவங்கள்ட்டலாம் சீன் காட்டுறதுக்காக. அந்த இத ம், ம், ம். இந்த மாரி இந்த ஸ்கின் வச்சிருக்கேன். அந்த இந்த பெட் வச்சு அந்த நம்ம அந்த டைமண்ட் வாங்கிக்கிட்டு பெட்டு அதான் போகும் அதான். அலையும். அந்த மாரி பண்ணிட்டு ம், இருக்கான்டா. அவன ஒரு நாளு ம், கண்டுபிடிச்சு, அவனுக்கு வீட்ல அடிய போட்டு, ம், அந்த ஃபோன்லாம் ம், புடுங்கி வச்சுட்டாங்க. ம், புடுங்கி வச்சோன்னா ஒரு 2 நாள் இருந்திருக்கான். 3வது நாளு கைய ம். அறுத்துக்கிட்டானாம். சி. அந்த கேம் எனக்கு விளையாட வுடல அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணுக்கு நேராவே ஓடி வந்து, ஃபோனு தரலன்னா ம். அறுத்துக்குவேன் அப்படின்னு புடிக்க போயிருக்காங்க, அறுத்துக்கிட்டான் கைய. சரி. அதாவது அடுத்துக்குவே அந்த இதுல ஆபீஸ் சீரிஸ்ல பாத்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த எதுல? ஆபீஸ் சீரிஸ் சார், விஜய் வரதராஜ் டெம்பிள் மேக்கில பாக்குறீங்களா? ஆ, ஆ, ஆ. புரியுது, புரியுது, புரியுது. புரியுது. அதேதான். அது மாரி தான். அதுல அடுத்துக்குவேன். ஆ அந்த மாரி தான், அந்த மாரி தான். அந்த மாரி தான் அறுத்துக்கிட்டான். அறுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல அவன அட்மிட் பண்ணாங்களாம். செத்துட்டான். பண்ணிட்டு ம். ஆ. இல்ல இன்னும் செத்துட்டானா இல்ல இருக்கானா? இல்ல உயிரோட தான் இருக்கான் இன்னும். ம், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்களாம். அதுக்கப்புறமா வந்து இது மாரிலாம் ம், விளையாடக்கூடாது. கண்ணெல்லாம் ரொம்ப கெட்டு போச்சுங்கிற மாரி சொல்லியிருக்காங்கடா. இது மாரி ம், அதாவது தூக்கமே இல்லாம உடம்பு கெட்டு போயிட்டு, அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ம், ம். வந்தவன் மறுபடியும் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கான்டா. எதுக்கு? அப்படி என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து பண்ணாங்களாமா? வந்து மறுபடியும் மறுபடியும் கேம் தரலன்னு சொல்ட்டு. ம். சாமி எனக்கு சாமி கேட்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னடா 3 நீங்க 3 எடுத்துட்டு போய் பட்டக்ஸ்ல வச்சிருப்பானாங்கிற மாரி தான் தோணுச்சு எனக்கு. அவன் எத்தனாவது படிக்கிறான் தெரியுமா? 9த் ம். படிக்கிறான். வேணா தனியா அதுக்கு ஒரு எபிசோடே அப்படியா? போடலாமா?
ம். நம்ம என்ன பண்ணாலும் இழுத்துக்கிட்டே போகுது பாருங்க டாபிக். இல்ல இவங்கள பத்தி சொல்றேன். ஃப்ரீ ஃபயர். ஆமா சரி. ஃப்ரீ ஃபயர் காரங்களை போனா நான் வேணா ஒரு ஒரு 20 30 நிமிஷம் அது தனியா டாபிக் போடுறோம். இதுல நிறைய ஃபன்னு கலந்து அப்படியே இந்த சீரியஸா போறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்ல. நாங்க தனியா சீரியஸாவே ஒரு டாபிக் பேசுறோம் அப்புறமேட்டு. இது அதனாலதான் சொல்றேன். சீசன் 2ல போட்டுக்கலாம் சார். 2ல போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்ல போட்டுக்கலாம் அப்புறமா. சீசன் 2ல ஃப்ரீ ஃபயர் பப்ஜி சீரியஸா எதுவுமே காமெடி எல்லாம் பண்ண வேணாம். சீரியஸா பேசுங்க அது நடக்கிறது. சீரியஸா பண்ணிக்கலாம். அதான் இன்னொரு கொஸ்டின், 3வது கொஸ்டின் என்னன்னா, அது நம்ம அந்த சினிமா பாட்காஸ்ட்ல சொன்னோம்ல, எதுக்கு சினிமா நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நான் அதை அதுலயே சொல்லிட்டேன், இந்த பாட்காஸ்ட் கேளுங்கன்னு சொல்லிட்டு. இந்த 3 கேள்விதான், சும்மா சின்ன ஒரு கான்வர்சேஷன்ல வந்த கேள்விஸ் இதெல்லாம். அவ்வளவுதான்டா, அதுதான். ஓகே ஓகே சார், நல்லபடியா பதில் சொல்லிட்டோம்ல. வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவும் இல்லடா. இந்த எபிசோட் நாங்க எதுக்கு சும்மா ஒரு ஒண்ணுமே பிளான் பண்ணல நம்ம. அதாவது நம்ம இப்போ 5 எவ்வளவு நேரம் சார் வந்திருக்கு? சுமார் 35 minutes. சார் சீசன் 2ல ரேண்டம் மைண்ட் ஃபக்னு சொல்லிட்டு ஒரு 7 மைண்ட் ஃபக். சரி சரி, ஓகே ஓகே. இதுலயே இருக்கிறான் பாரு, பாசிட்டிவ்னு சொல்லிட்டு. சார் இதெல்லாம் இறக்கி வச்சுட்டாதான் சார் நம்ம பாசிட்டிவ் ஆகும். சரி சரி, ஓகே விடு. இது நமக்கு மைண்ட் ஃபக், அது கேக்குறவங்க அனுபவமா இருக்கும். ஓகே, பண்ணிடலாம். ஆமா, எனக்காக ஒரு எபிசோட் கொடுத்துருங்க, மைண்ட் ஃபக் எபிசோட். மத்ததெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. சரிடா, ஓகே. மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் 1000 தடவை கேட்டேன், இன்னொரு 1000 தடவை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். 1000 தடவை சாப்பிட்டு வாங்கிட்டேன், இன்னும் 2000 தடவை சாப்பிட்டு வாங்கன்னு ஆசைப்படுறேன். அதுதான் ஒண்ணும் இல்ல. இந்த நடக்கும். அழகா நீங்க இந்த கீழே குமிஞ்சிங்களா டப்புன்னு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, குனியும் போது கூத்து ஒரு அப்படின்ற மாதிரி. ஓகே, அதாவது இந்த எபிசோட் நான் தனியா பேசுறது நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க தனியா என்ன பேசுனீங்க? நான் தனியா பேசுனதுல இன்ட்ரோலாம் ரெடி பண்ணி வச்சேன்டா. அதுலயே அந்த சீமான் பாட்டு இருக்குல்ல, வட்ட வட்ட பாறையில, அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டெல்லாம் பாடி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன்டா நான். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு நினைச்சு பார்க்கும்போது. அதான் நான் இந்த மாதிரி மெண்டல் மாதிரி பண்ணா உனக்கு அனுப்பிச்சு விடுறேன் அப்புறமா. சரி, சீசன் 1 எப்படி நல்லபடியா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கடா முடிஞ்சது? இதான் சார் சீசன் 1. இது இன்னொரு எபிசோட் இருக்கு. அந்த இத போட்டுருவோமா? ஓகே, அடுத்த எபிசோடு நாஸ்டாலஜிக் கார்ட்டூன் வி கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். அதுதான் ஃபைனல் எபிசோடு இந்த சீசன்ல. சின்ன வயசுல பாத்துருந்த நாஸ்டாலஜிக்கான கார்ட்டூனு, அப்புறம் அதுல இருக்க கொஞ்சம் கிரிஞ்ச் மூமெண்ட்ஸ், நிறையவே கிரிஞ்ச் மூமெண்ட்ஸ் இருக்கும். அதை பத்தியான அப்படி கொஞ்சம் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த சீசனை முடிச்சுக்கலாம்னு இருக்கோம். அதேதான் இந்த எபிசோடு நாங்க எதுக்குன்னா சும்மா இது மாதிரி நோட்டிஃபை பண்றதுக்காக. ரொம்ப நாளா ஆளே காணோம், என்ன இருக்கானா செத்தானோ தெரியலங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு சின்னது எங்கேயும் போல, இங்கதான் இருக்கும். அதான் இங்கதான் இருக்கும். அதான் அதை சொல்லிக்கிறதுக்காக தான் இந்த எபிசோடு. கேட்ட வரைக்கும் ரொம்ப நன்றி, இது வரைக்கும் கேட்டவங்களுக்கு. இது ஒரு சின்ன ஒரு ஃபில்லர் எபிசோடு தான். நீங்க பெருசா நாங்க எதுவும் வியூஸ் எல்லாம் எதிர்பார்க்கல உண்மையாவே. ஜஸ்ட் நாங்க இப்போ ஒரு 5 minutes முன்னாடி தான் பிளான் பண்ணோம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. பண்ணிட்டோம் எப்படியோ. இந்த மணி என்ன 10:45 ஆகுது இப்போ. 10:45 பண்ணிட்டோம். இவ்வளவு சீக்கிரம், இவ்வளவு லேட்டா இது வரைக்கும் நம்ம பண்ணது இல்ல. சீக்கிரமா முடிச்சிருவோம் எல்லாத்தையும். சரி, பஜ்ஜி கூட சாப்பிடலாம் சார்ன்ற மாதிரி இன்னும் விட்டா கூட பேசுவேன். ஏதோ உங்களுக்கு வேலை இருக்குன்றதுனால விடுறேன். பேசுறதுக்கு இருக்கு, ஆனா அதெல்லாம் கண்டென்ட்டா ஓரியன்டடா பேசும்போது பேசலாம். இது சும்மா ஒரு எபிசோட் தானே, இதுல இருக்கு. ஆமா, இது வேணாம்ன்றதுனால விட்டாச்சு. ஓகே சார், நல்லபடியா வந்திருக்குல்ல? நல்லபடியா வந்திருக்கு, நல்லபடியா முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நீங்க ஃபர்ஸ்ட்